ஐயோ அங்கே எல்லாம் கிடைக்காது இங்கே தான் கிடைக்குதுன்னு சொல்லி வெளுத்து வாங்குறாக்கள் இருக்கணும் தெரியும். இனிமேல் அதை சாப்பிடாங்க. அதை சாப்பிட்டா இங்கே ஒரு சிக்கல் வரும். அதுக்கேற்ற ஒரு வருத்தம் ஒன்று வந்துருக்குது இந்த பிளாமரத்துக்கு. சரியோ, தர்பூசணியை விட இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் இந்த யாழ்ப்பாணத்துக்காரருக்கும் யாழ்ப்பாணத்துக்கு வர வெளிநாட்டுக்காரருக்கும். வெட்டி திண்டுட்டு எங்கேயும் போய் வருத்தத்தில் கிடக்காம வெட்டி கொண்டவன் பாவம் கஷ்டப்பட்டு வெட்டி உங்களுக்கு தந்து அதை சாப்பிடுங்கன்னு சொன்னா. ஹலோ காய்ஸ், இன்றைக்கு நான் என்ன காட்ட போறேன்டா, பிலாப்பழத்துக்கு வந்து பெரிய சிக்கலை தான் உங்களுக்கு காட்ட போறேன். அதுவும் முக்கியமா இந்த வெளிநாட்டுக்காரர் எல்லாம் இருக்கணும் இல்லோ, அவையிலெல்லாம் இப்போ தான் ஊருக்கு வர சீசன். என்ன ஒரு மாதத்துல எல்லாரும் விரத்து வாங்கிக்கணும். சரியோ, அந்த சீசனுக்கு தான் விரைவினம் எல்லாரும் மே மாத லீவுக்கு வந்து ஊரில் வந்து ஒரு விலாசம் எழுப்பி இவையெல்லாம் விரைக்கில் ஊரில் ஒருத்தன் இருப்பான். ஓடி போய் பிலாப்பழம் படிக்கணும் வர்றது, மாங்காய் ஆஞ்சு கொடுக்குறது, தேங்காய் ஆஞ்சு கொடுக்குறது, கோயிக்கில் சீனி கட்டி கொடுக்குறது, மா கட்டி கொடுக்குறது, உப்பு கட்டி கொடுக்குறது, தூள் வறுத்து கொடுக்குறது, கருவேப்பிலை ஆஞ்சு கொடுக்குறது எல்லாம் செய்கிற ஒருத்தன் இருப்பான். பாவம் அவனுக்கு வாங்க ஒன்றும் செய்ய மாட்டாங்க. அது வேற கதை, அது சொந்த கதை, அதை விடுவோம். அது போக இப்போ நான் இன்றைக்கு என்ன சொல்ல வரேன்டா, இந்த வெளிநாட்டுக்காரர் வந்து இங்கே வந்து இந்த முக்கியமாக சாப்பிட்றது புட்டும் பிலாப்பழமும் புட்டும் மாம்பழமும். ஐயோ அங்கே எல்லாம் கிடைக்காது இங்கே தான் கிடைக்குதுன்னு சொல்லி வெளுத்து வாங்குறாக்கள் இருக்கணும் தெரியும். இனிமேல் அதை சாப்பிடாங்க. அதை சாப்பிட்டா இங்கே ஒரு சிக்கல் வரும். அதுக்கேற்ற ஒரு வருத்தம் ஒன்று வந்துருக்குது இந்த பிளாமரத்துக்கு. சரியோ, தர்பூசணியை விட இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் இந்த யாழ்ப்பாணத்துக்காரருக்கும் யாழ்ப்பாணத்துக்கு வர வெளிநாட்டுக்காரருக்கும். அதுக்காண்டி யாழ்ப்பாணக்காரருக்கும் வெளிநாட்டுக்காரருக்கும் மட்டும்தான் பிரச்சனை இல்லை, எல்லாருக்கும் பிலாப்பழம் சாப்பிட்ற எல்லாருக்கும் இந்த பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. அதுக்காண்டி தான் இந்த வீடியோ. இப்போ நான் உங்களுக்கு என்ன காட்ட போறேன்னா, அங்கே பிலாமரமும் பிலாமரத்துக்கு வந்துருக்கிற நோயும் இனிமேல் வெளிநாட்டுக்காரர் இந்த பிலாப்பழத்தை திண்டா அவருக்கு என்ன பிரச்சனை வரும்ன்றதையும் உங்களுக்கு காட்ட போறேன். சரியோ, வாங்கோ போவோம். இப்போ மெட்ட பக்கம் மாத்திரன் கேமராவை போவோம். சரியோ, இப்படியே போகணும். விட்டு பிலாமரத்துக்கு போகிறேன்டா. இப்படியே போய் இந்த கடக்கு போய் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் தூரத்தில். இப்போவே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், நிலத்திலேருந்து காய்க்குதான் பார்த்தோன்னே உங்களுக்கு வாய் ஊறும். என்னடா இது இப்படி காய்ச்சி கிடக்கே, சே வெளிநாட்டில் இப்படிலாம் தின்னலாது, இப்படி யாழ்ப்பாணத்துக்கு வந்தால் அப்படி தின்னலாம். யாழ்ப்பாணத்து பிலாப்பழமும் புட்டும் சாப்பிட்டா வேறு லெவலாக இருக்கும்னு யோசிக்கிறாக்கெல்லாம் எங்கடைய ஆக்கள். சரியோ, பார்த்தீங்களா பார்த்தீங்களா, மேலே வரைக்கும் தெரியுது, தெரியுதா கீழே வரைக்கும் பாருங்க. எத்தனை பிலாப்பழம் எழுதிங்களோ எண்ணுங்கோ. சரியோ, அப்போ இந்த பிலா மரத்துக்கு என்ன சிக்கலண்டா, இந்த பிலாப்பழத்துக்கு ஒரு விதமான நோய் வந்திருக்குது. இனி கொஞ்ச காலத்துல இந்த பிலாப்பழமும் பிலாமரமும் இல்லாமல் போடும். முருங்கை மரம் அழிஞ்ச மாதிரி இந்த பிலாவும் அழிஞ்சிடும். சரியோ, அதனால வெளிநாட்டுக்காரர் வந்து சாப்பிட்டு சரியோ எதுவும் அலர்ஜியல் கிளர்ஜியல் எதுவும் தொண்டை இடை போல் வந்து செத்துக்கிட்டு தொலைஞ்சு போடாதீங்க. சரியோ, அப்படின்னு யாராவது சொல்லுவான், அதை கேட்காங்கன்றது தான் இந்த வீடியோ. ஏன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் சாதாரணமாக இந்த மருந்தடிக்காம வர பிலாப்பழத்துக்கு வர இந்த பூச்சி அடிக்கிறது, அது அடிக்கிறது, இது அடிக்கிறதுக்கான பிரச்சனை, அது எதிர்கொள்றதுக்கு வர பூச்சிகள் அதுகள் இதுகள். இதே பூச்சி மருந்து அதுகள் அடிச்சிருந்தா இதுக்கு வந்திருக்காது. சரியோ, அதனால வர இந்த விளைவுகள் இது தெரியாம ஊர்ல வந்து ஒருதன் பாவம் கஷ்டப்பட்டு பிலாப்பழம் வெட்டி கொடுத்தா, சீச்சி இதுல பூச்சி இருக்கு புளி இருக்கு கூட பிலாப்பழம் சரியில்லை, நான் போய் சந்தையில வாங்கிட்டு வரணும்னு பழுக்க போய் அங்க மருந்து அடிச்சது சும்மா முள்ளுக்கு இல்லைலாம் அப்படி இருக்கும். அந்த முள் எடுத்து காவடி குத்தலாம், அப்படி இருக்கும் முள்ளு. அந்த முள்ளு உள்ள பிலாப்பழத்தை வாங்கிட்டு வந்து சரியோ அதை வெட்டி திண்டுட்டு எங்கேயும் போய் வருத்தத்துல கிடக்காம இப்படி இயற்கையா இப்படி பூச்சி அடிச்சு வராதான் உண்மையிலேயே நல்ல பழம். ஏன்னு கேட்டீங்கன்னா, பூச்சி அடிக்கணும். இது வந்து உள்ள என்ன முறைங்க நீங்க உங்களுக்கு வழியா தெரியுதோ இல்லையா, இந்த உள்ள என்ன முறைங்க அந்த மேல் பக்கம் தான் இருக்கு, தூரத்திலிருந்து வரதான் அப்படி இருக்கும். இதை வந்து வெட்டி கொடுக்க புள்ளையிலும் கருப்பா கிடக்கு அதா கிடக்கணும் உங்களோட புள்ளையிலும் சொல்லுங்க. சரியா, வெட்டி கொண்டவன் பாவம் கஷ்டப்பட்டு வெட்டி உங்களுக்கு தந்து அதை சாப்பிடுங்கன்னு சொன்னா நீங்க ஒரு இயற்கையான கதை. இதுகள் இப்படி தண்டா யாழ்ப்பாணத்துல குப்பையல் பாரு இல்லை நாங்களெல்லாம் அப்படி நீட் ரெண்டெல்லாம் அடிச்சு விடுவினோம். சரியோ, அந்த கஷ்டப்பட்டு கொடுக்குறாக்களுக்கு கொண்டு சொல்றேன், வெட்டி வை, திண்டா தின்னட்டும், தின்னாட்டி போட்டும். அது சரி, நீயும் கஷ்டத்துலாம் அதில் கொடுக்குறேன், அது வேறு உனக்கு ஒன்றும் செய்யாது, அது வேற கதை. ஏதோ கொடுக்குறத கொடு, திண்டா தின்னட்டும், தின்னாட்டி விடட்டும். சரியோ, 4 பேர் 4 விதமாக சொல்லுவான், அது எங்களுக்கு தேவையில்லை. ஆனால் இந்த பழத்தில் ஒரே ஒரு நல்ல குணம் இருக்குது தெரியுமோ, என்ன குணம் சொல்லுங்க. நல்ல உயரத்தில் காய்க்கிறதெல்லாம் வெட்டையிலாம காகம் கொந்தி 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 முழுக்க வந்து மெட்ட பக்கம் காட்ட பாருங்க, பிஞ்சிலேயே விழுந்துட்டுது இப்படி முழுக்க வந்து. அப்போ நாங்கள் வந்து கீழே இருக்கிற பிலாப்பழத்தை நாங்கள் வெட்டி தின்னு கொண்டு மேலே இருக்கிற பிலாப்பழத்தை அணிலுக்கும் குருவிக்கும் கொடுக்கணும். அதுலேயும் 1-2 ஜாழ்ப்பாணம் தான் இருக்கிறான், உண்மைதான். மேலே அணில் குணில் வந்தால் அது கல் அறிஞ்சு கலைக்கிறது, ஒட்டோ 8 பிலாப்பழத்தை விடுறா.
அதுவும் இயற்கை தானே, எல்லாம் தின்னுட்டு போட்டோம். புலாமரத்துக்கு தண்ணி விட்டு விட்டா அது ஆரம்பத்தில் வாங்கினாக்கு விட்டது இப்போ இந்த அது தானா காய்க்குதுன்றான். அப்ப அணில் குருவிதுண்டா அது என்னதுன்றது எங்கட வீட்டு எங்கட காணிக்கல இருக்கு. இந்த காணி என்ன விலை, மரம் என்ன விலை, அதெல்லாம் தின்ன விட மாட்டோம்னு கலைப்பாங்க. யாழ்ப்பாண தண்டை செய்கை அப்படி சரியோ. அப்போ வெளிநாட்டுக்காரர் எல்லாம் வந்தா இந்த மே மாதம் வந்தா இப்போதான் சீசன் துவங்கிட்டு சரியோ. இன்னும் ஒரு மாதத்துக்குள்ள எல்லாம் நல்ல வடிவா முத்தி கித்தி பழுத்து கிழுத்து இருக்கும். வாங்கோ வந்து ஃபுட்டும் விழாப்பழமும் சாப்பிடுங்க சரியோ. சட்டப்படி இருக்கும். இந்த இதுல கருப்பா கிடக்கா அதுல கருப்பா கிடக்குன்னு தின்னா விட்டீங்களா ஒன்றும் செய்யலாது. ஏதோ நான் சொல்றத சொல்லிட்டேன் சரியோ. வாரதும் வராதும் கூட பிரச்சனை. போய் டிக்கெட்டை போடுங்க, வந்து சேருங்க. நன்றி வணக்கம். இங்கே வாங்க, சுரேஷ் ஓடி போறான். இதான் எங்களோட இயற்கை வாழ்க்கை. பார்த்தீங்களா, அவன் எங்களோட வருவான், எங்களோட போவான். உங்களோட ஊர்ல இருக்கிற நேரம் எப்படி தெரியுமே, வேற இப்படியே போனாலும் அந்த காணி தொங்கல் வரைக்கும் போவான். அங்கேயிருந்து ஒரு நேரத்தை அப்படியே ஓடிடுவான். நீங்க குட்டி எங்க போறீங்க, இங்க சொல்லி கேட்க மாட்டான். அதான் இங்க பழக்கம். யாழ்ப்பாணத்து பொடியிலும் சொல்லி கேட்க மாட்டாங்க, நான் சொல்லி கேட்காது. சரியா, இது காக்கூஸ். இது யாழ்ப்பாணத்து பழைய காக்கூஸ். அதுபோக வாழைக்கு வந்த நோய் வாழைப்பழமையும் சாப்பிடணும் சரியோ, அதை பற்றியும். தென்னைக்கு வந்த நோய் தேங்காயின் சாப்பிடணும் என்று அதை பற்றியும். மாமரத்துக்கு வந்த நோய் மாங்காயின் சாப்பிடணும் மாம்பழமையும் சாப்பிடணும்ன்றதையும் உங்களுக்கு நான் சொல்றேன் சரியோ. அதெல்லாம் போக பப்பாசி பழத்துக்கு வந்த நோய் அதையும் சாப்பிடணும், அதையும் உங்களுக்கு நான் சொல்றேன். தேசி மரத்துக்கு வந்த நோய் என்ன, தேசிக்காயின் சாப்பிடணும் என்றதையும் உங்களுக்கு நான் சொல்றேன். விரும்பினாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமர்த்தி வச்சுக்கோங்க. தொடர்ச்சியாக உங்களுக்கு வீடியோ வரும். நன்றி, வணக்கம்.